வணக்கம் நேர்களே. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா காசிமேடு மீன் மார்க்கெட். ரொம்ப நாளாக வரணும் ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி இப்போ தான் நம்மளால் வர முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்டு ஒருத்தரோட மணின்றவரோட கிரகப்பிரவேசம் முடிச்சுட்டு வந்தோம். சிவசங்கர் ஜான்சன் நம்ம ஃப்ரெண்டு தான், கொட்டாயூரில் இருப்பாருங்க. நல்லா அப்படியே நம்ம ஒரு ரிவ்யூ போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனோம். உங்கள் அளவுக்கு நல்ல ப்ரொஃபஷனல் கேமரா வச்சு நம்மளால் பக்காவாக எடுக்க முடியலனாலும் ஏதோ நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஐடியா பண்ணுற லெவலில் இந்த காசிமேடு மார்க்கெட் நாங்கள் காட்டியிருக்கிறோம். இந்த மாதிரி கூறு கட்டி வச்சுருக்காங்களா, ஒன்று 400 ரூபா, 300 ரூபா, 200 இந்த மாதிரி கூறு கட்டி வச்சுருக்கிறது. இந்த சங்கராலாம் பார்த்திங்கன்னா ஒரு 250 ரூபா, 300 ஒரு 1.5 கிலோ இருக்குது. அது வெயிட்டு பார்த்திங்கன்னா இந்த வஞ்சரம்லாம் இருக்குல்ல, ஒரு மீன் 1200. இதுதான் டைகர் இறால்னு சொல்கிறாங்க. ஜெல்லி மீன், இந்த மாதிரி நிறைய வகையான மீன்கள், எல்லா வகையான மீனோட இதெல்லாம் கூடையில் போட்டுப்பாங்க. இந்த ஒரு கூடையில் உள்ளது அப்படியே ரேட்டு. இந்த நெத்திலி பார்த்திங்கன்னா 200 சொல்கிறாங்க. இந்த சங்கரா பார்த்திங்கன்னா 250. கூடை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்காது. இந்த அருண் ஐஸ்கிரீம் கப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒர்த்தபிள். நம்ம நார்மலான நம்ம ஏரியாவில் கடல் மீன் வாங்குறதுக்கும் இதுக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு 150 ரூபாயிலேருந்து மினிமம் ஒரு 200 சேவிங் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். பட் நம்ம வந்து இது வாங்குறதுக்கான ட்ராவலிங் இருக்குது. ஏதாவது ஒரு வேலையாக அந்த பக்கம் வந்தோம்னா அதை வாங்கிட்டு போகிறதுல நம்மளுக்கு அது பெஸ்ட்டு. வாங்கிட்டு போனான்னு சும்மா 100 200 வாங்காமல் ஒரு 2000 1500 இந்த டைகர் இறால் இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு சமைச்சு சாப்பிட்லாம். கூட்டம் கொஞ்சம் நல்ல கூட்டம். நாங்கள் போகிறப்போ காலைல சண்டே மார்னிங் ஏர்லி மார்னிங்கில் போனதுனால நல்ல கூட்டம். இதில் அந்த கூடையில் வச்சுருக்காங்களே, அந்த கூடையோடு அப்படியே அவங்களே பிரித்து பின்னாடி மீன் வர்றதை அவங்க பிரித்து ஒவ்வொரு கூடைக்கும் கணக்கு பண்ணி அந்த டைகர் இறால்லாம் இருக்குது பாருங்கள். டைகரு, நெத்திலி 250 200 இந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம பார்கின் பண்ணி ஒரு 100 150 குறைக்கலாம். பட்டு டோட்டலாக குறைக்கணுன்றது வந்து ரொம்ப குறைச்சா கொஞ்சம் திட்டுவாங்க. கேட்காத மாதிரி அவங்கள்ட்ட கொஞ்சம் நல்லா பேசி வாங்கணும். பட்டு குறைக்கிறாங்க, குறைக்காமலாம் இல்லை. மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாங்கள் பார்த்த வரைக்கும் மீன் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அங்கேயும் இருந்தது கிடையாது. காசிமேடு பொறுத்த வரைக்கும் மீன் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஊர் நம்ம ஏரியா சைடு கடை இறால் வாங்குவோம் தெரியுமா, அந்த மாதிரியான இறால். மக்கள் நல்ல கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. அதுவும் இந்த டைகர் இறாலாம் நான் இங்கே தான் அதிகமாக பார்த்தது கிடையாது. இங்கே தான் நான் அதை பார்த்தேன். இந்த பாருங்கள், இதில் நம்ம ஊர் சைடு இருக்கிற அந்த ஏரி மீன், ஆற்று மீன், குளத்து மீன் இது எதையுமே இங்கே பார்க்க முடியாது. நம்ம அந்த கடல் மீனில் இருக்கிற வௌவால், வஞ்சரம், சங்கரா இந்த மாதிரியான மீன்கள், டைகர் இறால் எல்லாமே இங்கே இறால் எல்லாமே கிடைக்கிது. ஸோ பக்கத்துலேயே பீச்சு தான். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி பீச்சு தான் நியர்லேயே. அங்கேருந்து போட்லேருந்து வந்து அப்படி எடுத்து கொடுக்குறாங்க. நான் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லை. பக்கத்துலேயே பீச்சு தான், பக்கத்துலேயே பீச் இருக்கிறதுனால எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இங்கேருந்து இன்னும் ரைட் சைடு கொஞ்சம் போனீங்கன்னா அங்கேயும் போகலாம். பட் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து கட் பண்ணி வந்ததுனால இந்த இடத்துக்கு வந்தோம். நாங்கள் இதை எதில் சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைசி வரைக்கும் முதல்ல பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்னு சொல்லிட்டு போனோம். எல்லா வகையான மீனும் இருக்கும் பாருங்கள். நீங்கள் அதில் போட்டிருக்கிறது எல்லாமே கூறு கணக்கு தான். வெயிட்டு எடை கணக்கு கிடையாது, கூறு கணக்கு தான். வாங்கப்பா பண்ணலாம்ப்பா அப்படின்பாங்க. மீனில் இந்த இறாலை கையில் கொடுக்குறாங்க பாருங்கள். கையில் கொடுத்து பாருங்கள், செக் பண்ணுங்கன்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இதில். பட்டு என்னென்னா நம்ம வந்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணி வாங்கணும். சும்மா வந்துட்டு ஒரு இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு 200 300 வாங்கிட்டு 200 வாங்கிட்டு போகிறது அது வேஸ்ட். அதை வாங்கி நல்லா கானாகத்தையெல்லாம் நல்லா இருக்குது. கானாகத்தை மீன்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 மீன் வந்து 300 என்னமோ தந்தாங்க. நான் கூட வந்ததில் வந்து அந்த டைகர் இறால் இருக்குல்ல, அது வாங்கினோம். அப்புறம் வந்துட்டு இவர் வந்துட்டு ஃப்ரெண்டு சிவசங்கர் வந்துட்டு மீன் சங்கரா வாங்கினார். நானும் சங்கரா வாங்கினேன். டைகர் மீன் வந்து தேவராஜ் அவர் வாங்கினார். நம்மளோட ஃப்ரெண்டு தேவராஜ் அவர் தான் நம்மளை கூப்பிட்டு வந்தவர் இங்கே. அதனால் அவர் பேரை சொல்லியே ஆகணும். அவர் தான் வந்து அழைச்சிட்டு இருந்ததுனால அவரும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணார்.
அதே மாதிரி வந்துட்டு இந்த தண்ணி அள்ளி ஊற்றிட்டே இருக்காங்க பாருங்கள். பழசுக்காக ஊற்றல, கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ்க்காக அப்பப்போ அப்படியே இந்த எடுத்து ஊற்றிட்டே இருக்கிறாங்க. அந்த ஜிபேயில் நம்ம போட்டோம், கேஷாக கொண்டு போகிறது அங்கே பெஸ்ட்டு. ஜிபேயில் போட்டோம்னா அந்த அவங்க லெஃப்ட் கையில் எழுதி வச்சுக்கிறாங்க எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றத. ஸோ நீங்கள் ஜிபே போட்டுட்டு காமிச்சிட்டுலாம் வர முடியாது, வெயிட் பண்ணுங்கள் ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு போய் ரிசீவ் ஆகி வந்துட்டு ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இதெல்லாம் தெருக்கை, இந்த மாதிரி மீன்கள்லாம் நிறைய இருக்குது. நான் இது வரைக்கும் பார்க்காத மீன்கள் இதை தவிர 5-6 மீன்கள் இங்கே பார்த்தேன். கடல் மீன்கள் அதிகமாக நான் வந்து ஆற்று மீன் தான் சாப்பிட்றதுனால, நம்ம ஊர் சைடும் ஆற்று மீன் தான் அதிகம். அதனால் வந்து இதெல்லாம் வந்து கூறு பார்த்திங்கன்னா 350 ரூபா 400 ரூபா சொல்கிறாங்க. இந்த டைகரும் நல்லா இருக்குது. இதை கையில் கொடுத்து பாருங்கள், இது வந்து 1.5 கிலோ இருக்கும்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம அதை பார்த்து வாங்குறதுல தான் இருக்குது. அதில் பார்த்து நம்மளுக்கு பிடிச்சது எதுவும் பார்த்து அதை வாங்குறதுல தான் இருக்குது. அதிகமாக சங்கரா மீன் நம்ம கண்ணில் தென்படாது. இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக தென்பட்டுது, சீசன் டைம் கூட போல். நிறைய பேர் வராங்க, தமிழ் ஆளுங்கள்லேருந்து. பீச் போகுது பாருங்கள், ஒரு போட்டு இப்போ தான் கிளம்புது. நியர் அதை ஒட்டியே பீச்சு இது. அதுதான் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு பீச்சை பார்த்தோம், போட்டு போகிறது அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் நினைக்கிறாங்க. ஒரு இந்த மாதிரி நிற்கிது, ஒரு 5-6 போட்டு வந்து நிற்கிது. அதில் எல்லாம் நிறைய போகிறதே மீன் பிடிச்சிட்டு வருவாங்க, அப்படியே சேல் பண்ணுவாங்க போல்.